வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். அனைத்து தாலுகா அலுவலகங்களும் சனிக்கிழமைகளில் செயல்படும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவிப்பு. விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் போக்குவரத்து விதிகள் குறித்த கருத்தரங்கம். காரைக்கால் பேரளம் இடையே மீண்டும் அதிவேக மின்சார ரயில் சோதனை ஓட்டம், பொதுமக்கள் உற்சாகம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி வர்த்தக சபை சார்பில் நடைபெற்ற இலவச கண் மருத்துவ முகாமை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். இதில் 200க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்களைச் சேர்ந்த ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி வர்த்தக சபை சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் வர்த்தக சபை அலுவலகத்தில் நடைபெற்றது. கண் பரிசோதனை முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டப்பேரவை தலைவர் செல்வம் முகாமை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் பார்வை குறைபாடு, கண் கண்ணாடி பரிசோதனை, கண்புரை மற்றும் கருவிழி படல பிரச்சனைகள், கண் அழுத்த நோய், சர்க்கரை நோய், விழித்திரை பாதிப்பு, கண்ணில் ஏற்படக்கூடிய தொற்றுகள், இரத்த அழுத்தம், சர்க்கரை பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. முகாமில் வர்த்தக சபை தலைவர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண் மருத்துவ முகாமில் வர்த்தக சபை உறவினர்கள் மற்றும் அவரவர் குடும்பத்தினர், வணிக பெருமக்கள், வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள், பொதுமக்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரியில் உள்ள மாணவர்கள் அனைவரும் சான்றிதழ்களை விரைந்து பெறும் வகையில் அனைத்து தாலுகா அலுவலகங்களும் சனிக்கிழமை செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் மாணவர்கள் மேல் படிப்பில் சேர்வதற்காக ஜாதி உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்களை பெற தாலுகா அலுவலகத்தில் காத்திருக்கும் நிலை உள்ளது. இந்த நிலையில் மாணவர்கள் சிரமமின்றி சான்றிதழ்கள் பெறும் வகையில் சனிக்கிழமைகளிலும் தாலுகா அலுவலகங்கள் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2025-2026 கல்வியாண்டிற்கான பள்ளி மற்றும் கல்லூரி சேர்க்கை பருவத்தை முன்னிட்டு குடியிருப்பு, வருமானம் மற்றும் ஜாதி சான்றிதழ்களுக்கு விண்ணப்பங்கள் பெருமளவில் பெறப்பட்டு வருகின்றன. இதனால் மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் தாலுகா அலுவலகங்களில் சான்றிதழ்கள் பெறும்போது சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இந்த நிலையில் மாணவர்களின் விண்ணப்பங்கள் சரியான நேரத்தில் பரிசீலிக்கப்பட்டு தேவையான சான்றிதழ்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகா அலுவலகங்களிலும் மாணவர்களுக்காக மட்டும் வரும் 24, 31 ஆகிய தேதிகளிலும், ஜூன் மாதம் 7 ஆகிய தேதிகளிலும் சனிக்கிழமைகளில் செயல்படும் என்றும், மேலே குறிப்பிட்டுள்ள நாட்களில் வட்டாட்சியர் தாலுகா அலுவலகங்களில் விண்ணப்பதாரர்களுக்கான இருக்கை, குடிநீர் போன்ற தேவையான ஏற்பாடுகள் செய்ய அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மாணவர்களின் நலனுக்காகவும் கடைசி நேரத்தில் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்க்கும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. எனவே மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் போக்குவரத்து விதிகள் விழிப்புணர்வு கருத்தரங்கு நடத்தப்பட்டது. புதுச்சேரி அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் நாட்டு நலப்பணி திட்ட அமைப்பு மற்றும் புதுச்சேரி போக்குவரத்து துறையின் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு போக்குவரத்து விதிகள் பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கு நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் AS கணேசன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் டீன் மற்றும் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கல்லூரியின் இயக்குநர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரவீன்குமார் திரிபாதி, மூத்த காவல் கண்காணிப்பாளர் பங்கு பெற்று சாலை விதிகள் பின்பற்றுதல் பற்றி எடுத்துரைத்தார். மோகன்குமார், போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பங்கு பெற்று மாணவர்களுக்கு போக்குவரத்து விபத்துகள் மற்றும் உயிர் கவசம் பற்றிய பயன்பாடுகள் குறித்து எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டு சரியான பதிலளித்த மாணவர்களுக்கு தலைக்கவசம் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியின் முடிவில் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி கோவர்தன விஷ்ணு நன்றி உரை வழங்கினார்.
இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கல்லூரியின் நிர்வாக அதிகாரி சந்துரு, கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் யசூர்யா மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சி இரவு நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ தூரடி ஐயனார் கோவிலில் குதிரை விடுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து புத்துமண் எடுத்தல், எல்லை கட்டுதல் நிகழ்ச்சிகள் நிறைவு செய்து இவ்வாலயத்தில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் தங்கவேல் பாஞ்சாலி அம்மாள் குடும்பத்தினர்கள் உபயத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன், மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி கமலஜோதி, முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட விழா குழுவினர்கள், பொதுமக்கள் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஓகே. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி மாபெரும் சாதனையை படைத்து புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் சபாநாயகர் ஆகியோரின் வாழ்த்தை பெற்றது. புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாபெரும் சாதனை படைத்தது. புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் சபாநாயகர் செல்வம் அவர்களின் வாழ்த்தை பெற்றுள்ளது. மேலும் மாணவி குருச்சந்திரா 492 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும், அஸ்விகா 489 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 2வது இடத்தையும், மாணவி பவித்ரா 485 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு 100% தேர்ச்சியை அளித்துள்ளனர். தேர்வு எழுதிய மாணவர்கள் அனைவரும் 60%த்திற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று முதல் வகுப்பில் வெற்றி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்வு எழுதிய 75 மாணவர்களில் 55 மாணவர்கள் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று இமாலய சாதனை படைத்துள்ளனர். மேலும் அறிவியல் பாடத்தில் 4 மாணவர்களும், சமூக அறிவியல் பாடத்தில் 5 மாணவர்களும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இந்த மாபெரும் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பள்ளியின் நிறுவனர் கிரண்குமார் மற்றும்
புதுச்சேரி கதிர்காமம் மீனாட்சிப்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் மலர் ஆங்கில உயர்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி கதிர்காமம் மீனாட்சிப்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் மலர் ஆங்கில உயர்நிலைப்பள்ளி தொடர்ந்து 14 ஆண்டுகளாக 100% தேர்ச்சி பெற்று புதுவையில் மாபெரும் சாதனையை படைத்துள்ளது. மேலும் 2024 மற்றும் 2025 கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி தேவதர்ஷினி 500க்கு 477 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும், மாணவி ஷாலினி 457 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 2வது இடத்தையும், மாணவி விஜயலட்சுமி 453 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 3வது இடத்தையும், மாணவர் லோகேஸ்வரன் 451 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 4வது இடத்தையும் பிடித்தனர். மேலும் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளியில் முதல் 4 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தாளாளர் குமரேசன் சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி கௌரவித்தார். மேலும் அவர் கூறுகையில், மலர் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி தொடர்ந்து 14 ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியை கொடுத்து புதுவையில் மாபெரும் சாதனையை நிகழ்த்தியுள்ளதாக தெரிவித்தார். இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளி ஊழியர்களுக்கும் நன்றியினை தெரிவித்தார். மதிப்பெண் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இல்லையா? அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறோம், யாரெல்லாம் தெரிஞ்சப்பட்டாங்களோ அவங்கள நம்ம பள்ளிக்கு நீங்கள் தான் சிபாரிசு பண்ணி அழைத்து வருவீர்கள். ரெண்டாவது வழக்கமாக நான் கேட்குற ஒரு வேண்டுகோள் தான், இந்த மாற்று சான்றிதழ் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய வேறு ஏதாவது என்ன பாருங்க, கொஞ்சம் கண்ணாடி கிளார் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி கேட்டு சொல்லுங்கள். அப்படியே இருங்க. ஓகே, இருக்கு சார் கால் அழக வச்சு. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் 7 கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. நீ மட்டும் ஏன்டா சோகமா இருக்க? எனக்கு நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எக்ஸாம் பத்தி பயமே இல்லை. ஏன்னா நான் அபாக்கஸ் ஸ்டூடெண்ட். நானும் அபாக்கஸ் ஸ்டூடெண்ட் தான். நீ எங்க படிக்கிற? நம்ம சுபிக்ஷம் அபாக்கஸ் சிலபஸ்ல தான் ஸ்கூலிங், ஹையர் ஸ்டடீஸ் எல்லா விஷயத்தையுமே நல்லாவே கிளியர் பண்றாங்க. சுபிக்ஷம் அபாக்கஸ்ல படிச்ச நிறைய அண்ணா அப்பா நீட், ஜேஇஇ, கேட் அது மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி இப்போ ஹையர் பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருக்காங்க. நீயும் சுபிக்ஷம் அபாக்கஸ்ல போய் ஜாயின் பண்ணலாம். படிக்க மட்டும் இல்லாம எக்ஸாம் கிளியரும் இருக்காது, அதே சமயத்துல நீ கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கலாம். நான் இன்னைக்கு போய் சேர்ந்துடுறேன். உங்க குழந்தைங்க எஜுகேஷன்ல டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்களா? அப்போ இன்று இணைந்திடுங்கள் சுபிக்ஷம் அபாக்கஸ். இங்க உங்க குழந்தைகளோட லிசனிங், மெமரி, கான்சென்ட்ரேஷன், விஷுவல் ஸ்கில், நியூமரிக்கல் ஸ்கில், கான்ஃபிடன்ஸ் லெவல்னு இப்ப இருக்கிறத விட 6 மடங்கு பெட்டர் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ எனக்கு மேத்ஸ்னா பயம் இல்லை, எக்ஸாம்னாலும் பயம். நீங்க தான் என்னோட வழிகள். நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டி நம்ம சுபிக்ஷம் அபாக்கஸ்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். காரைக்கால் பேரளம் இடையிலான புதிய ரயில் பாதையில் மின்சார ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. இதனை அடுத்து மீண்டும் அதிவேக மின்சார ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளது. காரைக்கால் பேரளம் இடையிலான ரயில் போக்குவரத்து கடந்த 1984ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது. இதனை அடுத்து மீண்டும் காரைக்கால் பேரளம் இடையிலான 23 கிலோமீட்டர் தூரம் புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகளுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்து கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக புதிய ரயில் பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ரயில் பாதை அமைக்கும் பணி நிறைவடைந்தது. காரைக்கால் பேரளம் இடையிலான பகுதியில் இறுதிக்கட்ட மின்சார ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கோவில்பத்து ரயில் நிலையம், திருநள்ளாறு ரயில் நிலையம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களை தெற்கு ரயில்வே முதன்மை தலைமை மின் பொறியாளர் சோமேஷ்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் இன்று மதியம் 2 மணிக்கு பேரளத்திலிருந்து காரைக்கால் நோக்கி அதிவேக மின்சார ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் 40 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் காரைக்கால் பேரளம் இடையே ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றதால் பொதுமக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். மேலும் திருநள்ளாறு பகுதியில் மீண்டும் ரயில் சேவை தொடங்கப்பட்டால் திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் சிரமமின்றி வந்து செல்ல ஏதுவாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் நடைபெற்ற தேச ஒற்றுமை பேரணியை பாஜக தலைவர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பகல்காமில் தீவிரவாதிகளின் தாக்குதலில் மனைவியர் கண்முன் கணவன்களை கொன்று குவித்து பெண்களின் குங்குமத்தை இழக்க காரணமான தீவிரவாதிகளை இந்தியாவின் பெண் சக்திகளை கொண்டே அவர்களின் தாயகத்தில் புகுந்து அவர்களை வேட்டையாடிய முப்படைகளின் வீரத்தினை போற்றும் விதமாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் தேசிய கொடியேந்தி தேச ஒற்றுமை பேரணி நடைபெற்றது. ஊர்வலத்தை புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி துவக்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் முன்னிலை வகித்தார். தொகுதி தலைவர் கவிதா, முன்னாள் மாவட்ட தலைவர் தண்டபாணி, மூத்த நிர்வாகி உமாபதி, தொகுதியின் பொதுச் செயலாளர்கள் அண்ணாதுரை, ரமா, மேகநாதன், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முருங்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு மிதிவண்டிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கத்தில் இயங்கி வரும் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயில்கின்ற மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசின் விலையில்லா மிதிவண்டி, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலமாக 73 மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியின் துணை முதல்வர் ஸ்ரீ சீதா தலைமையில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் தலைமை ஆசிரியர் நிலை 1 திருமதி சுபாங்கி மற்றும் தலைமை ஆசிரியர் நிலை 2 தமிழ்கொடி இவர்களின் வரவேற்புடன் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு புதுவை அரசின் விலையில்லா மிதிவண்டியை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினருக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பட்டதாரி ஆசிரியர் விஜயா, கணித ஆசிரியர் அமுதா மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் நிலை 1 இணை 2 அவர்கள் அற்றம் காக்கும் கருவி செருவாருக்கு உள்ளடிக்க கூறுவார்கள். இந்த அறிவினால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பயன் பள்ளிக்கும் நம்முடைய மாநிலத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று பள்ளியின் சார்பாக மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஊர் பெரியோர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் சார் பசங்களை அப்படியே தள்ளிட்டு வர சொல்லுங்க சார். சார் பசங்களையே தள்ளிட்டு வர சொல்லுங்க சார். ஏம்பலத்தில் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம். காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் தலைமையில் திரளானோர் பங்கேற்பு. புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சி சார்பில் 34ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி நினைவு நாள் அனுசரித்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது.
முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில தலைவர் வைத்திலிங்கம் வழிகாட்டுதல் படி ராஜீவ்காந்தி நினைவு தினம் ஏம்பலம் தொகுதி ஏம்பலம் சந்திப்பில் சமூக சேவகரும் காங்கிரஸ் பிரமுகருமான மோகன்தாஸ் முன்னிலையில் நடத்தப்பட்டது. இதில் ராஜீவ்காந்தி படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தெற்கு மாவட்ட தலைவர் குமரேஸ்வரன், பஞ்சாயத்து ராஜ் தலைவர் அமுதரசன் ஆகியோர் தலைமை தாங்கினர். நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ், மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் என சுமார் 350 பேர் கலந்து கொண்டு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முடிவில் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒருமைப்பாடு உறுதிமொழி ஏற்றனர். தலைவர் ராஜீவ்காந்தியின் புகழ், தலைவர் ராஜீவ்காந்தியின் புகழ், பாரத ரத்னா தலைவர் ராஜீவ்காந்தியின் புகழ். பயங்கரவாத எதிர்ப்பு தின உறுதிமொழி. அகிம்சை, சகிப்புத்தன்மை ஆகிய நம் நாட்டின் மரபுகளில் தளராத நம்பிக்கையுடைய. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து தாலுகா அலுவலகங்களும் சனிக்கிழமைகளில் செயல்படும். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவிப்பு. விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் போக்குவரத்து விதிகள் குறித்த கருத்தரங்கம். காரைக்கால் பேரளம் இடையே மீண்டும் அதிவேக மின்சார ரயில் சோதனை ஓட்டம், பொதுமக்கள் உற்சாகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.